ஓனரு என்ன வேலைக்கு சேர்த்தது உண்மை தானே? உண்மைதான் விடு. ஓனரு எனக்கு நீங்கள் வந்து சம்பளம் மாதம் கரெக்டாக அக்கௌண்ட்டில் 5000 போட்டு விட்டுருவீங்கல்ல? வந்துருண்டா என்ன சாப்பிட விட்றா. சாப்பிடுங்க ஓனரு. கடைசி ஒரு வார்த்தை. ஐயோ நண்பர்களே வணக்கம், நான் தான் மீண்டும் உங்கள் சேலமணி. எனக்கு வேலை கொடுத்த ஓனர் என் தெய்வம், என் கடவுள். அவர் எங்கள் அம்மாவை கேட்டு வேலை கொடுப்பேன்னு சொன்னார். எங்கள் அம்மா ஓகே சொல்லிடுச்சு, வேலை கொடுத்துட்டாரு. அந்த கடவுளை வந்து நான் வந்து என் வீட்டை தேடி வந்த கோடிக்கணக்கில் கேக் பிஸ்னஸ் பண்ணுற என்னுடைய முதலாளியை நான் வந்து வெறும் வயிற்றில் அனுப்ப முடியுமா? அதனால் வந்து சிக்கன் பிரியாணியெல்லாம் அம்மாவை செய்ய சொல்லி 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். நண்பர்களே, நான் கோடிக்கணக்கில் ப்ரௌனி வித்து நீ எப்போ பார்த்த? ரொம்ப நெஞ்சு நக்காத வலி. நீங்கள் எல்லாம் கொஞ்சம் நக்கி விடு. ஐயோ வேற இப்படிலாம் பண்ணாதீங்க. சாப்பிடுங்க. அன்பாக உங்களுக்காக நான் பாரு, சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கனு, முட்டை எல்லாமே இவருக்காக நான் செஞ்சு வயிறு நிறைஞ்சால் தான் என் மனசு நிறையும். அப்போ தான் நான் இவர் சாப்பிட்ணும், சாப்பிட்டா தான் என் மனசு நிறைவாக இருக்கும். இவன் ரொம்ப நக்கிறானா கொஞ்சமாக நக்கிறானா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் சொல்லிட்டீங்க. அதுக்கிட்டும் வேலை கேட்டான், வேலை கொடுக்கலான்ட்டு அவங்க அம்மாட்ட பர்மிஷன் வாங்கலான்னு வந்தேன். அம்மா இருந்துட்டு பெரிய மனசு பண்ணி சாப்பிட்டு போங்க உட்கார வச்சாங்க. இவன் சைகை காட்டினா எதுக்கு அவனால் சாப்பிட கூப்பிட்றேன் அப்படின்னா அவங்க அம்மா தான் கூப்பிட்டு உட்கார சாப்பிட வச்சாங்க. இவனே போட்ட மாதிரி சீன் போடுறான். ப்ரோ இருந்தாலும் நான் தானே சாரி ப்ரோ, சாரி, தப்பு. முதலாளி சொல்லு. ஓனரு, என் கடவுளே, என் தெய்வமே. இன்னைக்கு நான் வந்து ஒரு இடத்துல நீ கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். இன்னைக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னாக்கா சவுண்டு போடாத இருமா. ஏய் ஏன்டா அம்மா மிரட்டுற? அவங்க பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். ஐயா, அதாவது வந்து இன்னைக்கு நான் பொண்ணு பார்க்க போனா கூட நீ என்னடா வேலையில் இருக்குன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணுற என் முதலாளிக்கு கூட 15000 சம்பளத்தில் கொரியர் வேலையில் சொல்லுவோம் நண்பர்களே. ஆனால் என்னை வேலைக்கு சேர்த்துக்கிட்டீங்களா? ஐயோ நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டா தான் என் மனசே நிறைஞ்ச மாதிரி. கடவுளே, என் தெய்வமே. ஏய் போதுண்டா, இந்த மாதிரி கடவுளே தெய்வமேன்னு சொல்லி எத்தனை பேர் ஆப்படிச்சு விட்டு போனா எத்தனை பேர் இருக்கான். அது ஆப் அடிச்சவங்க, நான் அப்படி இருக்க மாட்டேன். ஐயோ சாரி சார். சாப்பிட முடியா பேசிட்டே இருக்கேன். இல்லை என் புகழ்ந்து பேசணும். ஏன்னா என்னோட யூடியூப் சேனலில் கூட இப்போ கேமராமேனை விட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்கிறேன். ஏன்னா வந்து இவர் என்னை கலாய்ச்சிருப்பாரு, பிடிச்சிருப்பாரு. இவருக்கு எனக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளோ நான் எப்படா பிடிச்சேன்? என்னடா பேசுகிற? அதாவது வந்து ஒரு காலத்தில் என் காதலை தடுத்த முதலாளி, சாரி அப்போ ஒரு யூடியூபர், இப்போ நீங்கள் எனக்கு முதலாளி. நீங்கள் நீ என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் மாதம் 15000 கொடுக்குற. ஐயோ சோர்த்தி கூட மேடம் ராவடி பண்ணிருக்கிற. எனக்கு வேலை கொடுத்துட்டா அப்படின்னு என்னோட இதில் சொல்லுங்க. என்ன உன்னோட இதில் எதில் சொல்கிறது? உன்னோட இதில் தான் நான் என் யூடியூப்பில் போட போகிறேன். மணிக்கு வேலை கொடுத்துட்டேங்க. மாதம் 5000 சம்பளம் போட்டு கொடுத்துட்டேன், வேலை போட்டு கொடுத்துட்டேன். பொண்ணு கொடுக்குற மாதிரி தான் கொடுங்க. ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கிற பொண்ணை பார்த்து கொடுங்க. பாருங்க, எனக்கு 45 வயசு இருக்கு. பொண்ணுக்கு 45 வயசு. எப்படி நான் கல்யாணம் பண்ண முடியும் ஆயாவை? நீ தாத்தா தானே? நான் என்ன தாத்தா? இப்போ தான் 30 வயசு நடந்துட்டுருக்கு. மணி ரைட்டு மணி, 30 வயசு நடந்துட்டு இருக்கு. அது வந்து கரெக்டான மாப்பிள்ளைகளுக்கு ஒரு வயசு பொண்ணா பார்த்து கொடுப்பாங்க. உனக்கு அது கிடைக்கிறது பெருசு இந்த காலத்தில். அப்படிங்கிறீங்களா? அப்படிங்கிற நான் 40 வயசு கிடைச்சாலும் சரி, 50 வயசு கிடைச்சாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்குவேன். நீங்கள் மாதம் சம்பளம் வாங்கணுண்ணா உங்ககிட்ட. மாதம் வாங்கினா தான் நான் அடுத்த கட்டம் போக முடியும். எப்படியோ மக்களே, இவரை வர வச்சேன், எங்கள் அம்மாட்ட சமாதானம் வாங்கிட்டேன், எப்படியோ வேலையும் கொடுத்துட்டாரு. சரி கிளம்புற மணினாரு. வெறும் வயிற்றுல என்னால் அனுப்ப முடியாது, நீங்கள் வாங்க, பிரியாணிலாம் செஞ்சுருக்கேன், சாப்பிடுங்கன்னு சொல்லி நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்ருக்காரு. இவர் வயிறு நினைஞ்சால் தான் என் மனசு நிறையும். ஓனரு, என்னை வேலைக்கு சேர்த்தது உண்மை தானே? உண்மைதான் விடு. ஓனரு, எனக்கு நீங்கள் வந்து சம்பளம் மாதம் கரெக்டாக அக்கௌண்ட்டில் 5000 போட்டு விட்டுருவீங்கல்ல? வந்துருண்டா என்ன சாப்பிட விட்றா. ஓனரு, சத்தியமா தானே? சத்தியம் நம்புறேன். சாப்பிடுங்க. ஓனரு, கடைசி ஒரு வார்த்தை. ஐயோ சாரி சாப்பிடுங்க.